ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே வந்து என் பொண்ணுக்கு பர்த்டே வருது. ஸோ அதுக்காக தான் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். வாங்க எங்க கூட ஷாப்பிங் போகலாம். ஒரு வழியா சரவணா ஸ்டோருக்கு ரீச் ஆயிட்டோம். உள்ள வந்து கடன் செக்ஷனுக்குள்ள போயாச்சு. கிட் செக்ஷனுக்குள்ள போனோடனே நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு எடுக்கிறது என்ன பண்றது அப்படின்னு தெரியாது இருக்கும். ஆனா போனோடனே ஒரு போட்டு டிஸ்பிளேக்காக வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னே ஓகே இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்ன்ல வந்து ட்ரை பண்ணோம். பட் சைஸ் கலர் வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொல்லிட்டு இன்னொரு பொம்மைங்க அதான் இந்த பொம்மைங்க இருக்கிற ட்ரெஸ் காட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்து அதுவும் செட் ஆகலை. அவங்க வந்துட்டு அப்புறம் எல்லா ட்ரெஸ்லையுமே ட்ரையல் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி தொடர்ந்து ட்ரையல் பார்த்தா வீட்டில் அடிச்சு கூட பரவாயில்ல, நீங்கள் ட்ரையல் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் அவங்க வந்துட்டு இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொம்மைக்குள்ளேயும் போட்டிருக்க ட்ரெஸ் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவே ஒரு 10 ட்ரெஸ்ஸில் நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணோன்றது தான் சஸ்பென்ஸு. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் என்னென்ன ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணோம். அன்னைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னோட செகண்ட் அக்கா பொண்ணு வந்துருந்தா அவளுமே வந்துட்டு கிட்ஸை பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணால் என் பையன் இன்னொரு பக்கம் அலப்பறையை கட்டிட்டு இருந்தான். அந்த அலப்பறையெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணணும்னா என்னாலையும் என் வீட்டுக்காரனாலையும் தாங்க முடியாது. ஏன்னா என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா, நீ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸில் பார்க்க அந்த சைடு போயிட்டாரு. அவர் அந்த சைடு போனதுனால நான் மட்டுமே சிங்கிளாக ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. என் பையனை வந்துட்டு என் அக்கா பொண்ணு தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுல வேற எல்லா ரேக்லிட்டு உள்ள போயெல்லாம் ஒழிஞ்சிட்டு பேக் கட்டிட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்தது என் பையன் மட்டும்தான். வெளியே பார்த்து என் பையனை வந்துட்டு சேட்டை பண்ணுவாங்க, வைக்கப்படுறாரு அப்படின்னா கேட்பாங்க. ஆனா அவனோட சில பல லீலைகள்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு அவங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணது எங்களுக்கு ஈஸியா இருந்தது. நாங்கள் வந்து ஒரே ஃபோக்கஸ்டா வந்துட்டு பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுல மட்டும்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பாக்கு எடுத்து முடிச்சோடனே பாப்பாவோட பர்த்டேக்கு நாங்கள் தம்பிக்குமே எடுப்போம் ட்ரெஸ்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் தம்பி பாய்ஸ் செக்ஷனுக்கு தான் போகிறோம். பாய்ஸ் செக்ஷனில் நாங்கள் ஏன் பாப்பாவுக்கு பர்த்டே அப்போ தம்பிக்கும் எடுப்போம், தம்பியோட பர்த்டே அப்போ பாப்பாவுக்குமே எடுப்போம். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எங்களை பொறுத்தளவு அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் நமக்கு எப்பயுமே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தம்பிக்கு ட்ரெஸ்ஸாக இருக்க போகிறது இல்லை, நார்மலான பனியன் அண்ட் ட்ரௌசர்ஸ் மாடலில் தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு சிம்பிளான ஒரு 2 ட்ரெஸ் எடுக்க போகிறோம். வாங்க தம்பிக்கும் பாப்பாவுக்கும் எடுத்துட்டு பில் போட்டாச்சு.
அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் அண்ணா மட்டும் இருந்தாரு. அவர்கிட்ட பசங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்போ வந்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் சரியாகவே இல்லை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டே இருக்கு. இல்லாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு எப்பயும் வந்து ரீச் ஆயிருக்கும். கொஞ்ச நாள் இந்த வாய்ஸை சரி பண்ணிட்டு இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. பார்ட் 2 வீடியோ வந்துட்டு என் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் எடுத்து போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.